Now going to discuss the topic as categories of function. Okay, there are four categories. First one is function without argument without written values. அப்படின்னா ஃபங்க்ஷன்லேருந்து என்னன்னா எந்த ஆர்குமெண்ட்ஸுமே நம்ம என்ன பண்ண போகிறதில்ல, பாஸ் பண்ண போகிறதில்ல, அங்கேருந்தும் நமக்கு என்ன வரப்போகிறதில்ல, வேல்யூஸ் ரிட்டன் வரப்போகிறது கிடையாது. அதான் ஃபஸ்ட்டு கேட்டகரி. செகண்ட் ஒன் ஃபங்க்ஷன் வித்தவுட் ஆர்குமெண்ட்ஸ் வித் ரிட்டன் வேல்யூஸ். ஆர்குமெண்ட்ஸ் எதுவும் பாஸ் பண்ண போகிறதில்ல, பட் என்ன ஆகுது அப்படின்னா ரிட்டன் வேல்யூஸ் வந்து எங்கே அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷனுக்கு ரிட்டன் ஆகுது. ஃபங்க்ஷன் வித் ஆர்குமெண்ட்ஸ் வித்தவுட் ரிட்டன் வேல்யூஸ், அதாவது ஆர்குமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணுறோம், பட் என்ன ஆகிறது அப்படின்னா வேல்யூஸ் வந்து என்னென்னா ரிட்டன் ஆகலை. அது தேர்ட் கேட்டகரி. ஃபோர்த் ஒன் ஃபங்க்ஷன் வித் ஆர்குமெண்ட்ஸ் வித் ரிட்டன் வேல்யூஸ். ஆர்குமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுறோம், வேல்யூஸும் என்ன ஆகுது அப்படின்னா ரிட்டன் ஆகுது. அதான் ஃபோர்த்து கேட்டகரி. ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன் வித்தவுட் ஆர்குமெண்ட் வித்தவுட் ரிட்டன் வேல்யூஸ். ஓகேவா, ஆர்குமெண்ட்ஸும் போல் ரிட்டனும் ஆகலை வேல்யூ. ஃபஸ்ட்டு காலிங் ஃபங்க்ஷனில் இதுதான் காலிங் ஃபங்க்ஷன். அங்கே வந்து என்னன்னா மெயின் ஆஃப் ப்ரோக்ராம். ஓகேவா, மெயின் ஆஃப் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் என்ன பண்ணுறோம், ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறோம், அதில் ஆர்குமெண்ட்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ இப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் வந்தோடனே எங்கே போகும் அப்படின்னா கால்டு ஃபங்க்ஷனுக்கு போகுது. இப்போ அனாலிசிஸில் என்னென்னா நோ ஆர்குமெண்ட்ஸ் நோ ரிட்டன் வேல்யூஸ். ஓகேவா, ஸோ இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் வந்தோடனே மெயின் ஆஃப் ஃபங்க்ஷனில் வந்தோடனே அந்த காலிங் வந்து எங்கே போகுது, அப்போ கர்சர் எங்கே போகும் அப்படின்னா சப் ப்ரோக்ராம் போகும், தட் இஸ் கால்டு ஃபங்க்ஷனுக்கு போகும். அங்கே போயிட்டு ப்ராசஸ் பண்ணும். வேல்யூஸும் ரிட்டன் ஆகாததுனால நோ ரிட்டன் வேல்யூஸ். இங்கே வந்து உங்களுக்கு நமக்கு என்ன ஆகாது, வேல்யூஸும் நமக்கு ரிட்டன் ஆகாது. நோ ஆர்குமெண்ட்ஸ் நோ ரிட்டன் வேல்யூஸ். See here example. Main of function void sum of clear screen. Void sum of is a function declaration. Next one is a sum of. Here cursor going to calling function. ஓகேவா, கர்சர் எங்கே போகும் அப்படின்னா இங்கே void sum of போகும். அங்கே வந்து என்ன அப்படின்னா voidனால என்னது ரிட்டன் டைப்பு. Void means it does not return any value to the main of program. So here using return type is void. Int a comma b comma c, just printf enter two number, scanf two numbers read பண்ணுறோம், c equal to a plus b, just printf c value print பண்ணுறோம். இங்கே என்ன கான்செப்ட் கேட்டகரி ஆஃப் ஃபங்க்ஷனில் வித்தவுட் ஆர்குமெண்ட்ஸ் வித்தவுட் ரிட்டன் வேல்யூஸ். இங்கே ஃபங்க்ஷன் கால் பண்ணுற இடத்துலையும் ஆர்குமெண்ட்ஸ் கிடையாது. ஸோ இங்கே என்னவா இருக்குது, எம்டியாக தான் இருக்குது. வேல்யூஸும் என்ன ஆகலை அப்படின்னா மெயின் ஆஃப் ப்ரோக்ராமுக்கு ரிட்டன் ஆகலை. இங்கே ப்ராசஸ் முடிஞ்சிருது. ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் கேட்டகரி. செகண்ட் கேட்டகரி ஃபங்க்ஷன் வித்தவுட் ஆர்குமெண்ட்ஸ் வித் ரிட்டன் வேல்யூஸ். அதாவது இங்கேருந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா காலிங் ஃபங்க்ஷனில் எந்த ஆர்குமெண்ட்ஸுமே நான் பாஸ் பண்ணல, நோ ஆர்குமெண்ட்ஸ். ஓகேவா, நோ ஆர்குமெண்ட்ஸு, பட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வித் ரிட்டன் வேல்யூஸ். பட் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். வேல்யூஸை வந்து யாருக்கு ரிட்டன் பண்ணுறோம் அப்படின்னா மெயின் ஆஃப் ப்ரோக்ராமுக்கு ரிட்டன் பண்ணுறோம் வேல்யூஸை. யூ see here example hash increase catch main of function int sum of c. Why we used int means here values are written back to the main of program. So here using return type is integer int sum, but no arguments. So here no arguments, empty list தான் இருக்கு. int c, this is the local variable declaration. Okay, int c equal to sum of. This is the function call. function call வந்தோடனே என்ன ஆகும் அப்படின்னா cursor move to the subprogram. Here also no arguments. This function no arguments, so here also no arguments. Here also this is the local variable declaration. Int a comma b comma c, then printf enter two numbers, read two values, that is a and b, then c equal to a plus b. Here this value is return c. Return c means what? This value is returned back to main of program. This is the analysis. No arguments to the called function,
but value is written back to the main of program. This is the concept. So here where return C means sum of this function call இந்த லைன் வந்தோடனே கர்சர் இங்கே மூவ் ஆகும். இந்த ப்ராசஸ்லாம் நடந்துட்டு ரிட்டன் ஆஃப் சியில் என்ன வேல்யூ இருக்கோ அது எங்கே போகும் அப்படின்னா இந்த பிளேஸ்க்கு போகும். இங்கே இருக்கிற அந்த ரிட்டன் ஆஃப் வேல்யூஸ் எங்கே அசைன் ஆகும்னா சியில் அசைன் ஆகும். தென் பிரிண்டர் ஸ்டேட்மெண்ட் இப்போ பிரிண்ட் பண்ணுறப்ப சி வேல்யூஸ் வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ அவுட்புட் பார்த்தீங்கன்னா என்டர் 2 லைன் பை லைனாக கம்பெனியில் செக் பண்ணோம். when reach this line cursor is moved to the subprogram. Here using 3 variable then enter 2 variables scanfல read பண்ணுறோம். ரீட் பண்ணுற வேல்யூஸை ஆட் பண்ணி சியில் ஸ்டோர் ஆகும். இங்கே சியில் ஸ்டோர் ஆகிற வேல்யூஸ் வந்து ரிட்டன் பேக் டு தி மெயின் ஆஃப் ப்ரோக்ராம். ஃபர்தர்லி அவுட்புட் இஸ் 10 plus a value 10 b 10 sum equal to 20. This is the second character, that is function without arguments with return values. Third one, function with arguments without return values. Arguments வந்து பாஸ் பண்ணுறோம், பட் வந்து என்னன்னா அந்த கால்டு ஃபங்க்ஷன்லேருந்து வேல்யூஸ் எதுவும் ரிட்டர்ன் ஆகலை. ஸோ வித் ஆர்குமெண்ட்ஸ் பட் நோ வேல்யூஸ் டு ரிட்டர்ன். இங்கே வேல்யூஸ் எதுவுமே என்ன ஆகலை, ரிட்டர்ன் ஆகலை. பட் இங்கே என்ன பண்ணுறோம், ஆர்குமெண்ட்ஸை பாஸ் பண்ணுறோம். ஓகேவா? அதனால தான் வித் ஆர்குமெண்ட்ஸ். பட் வித்தவுட் ரிட்டன் வேல்யூஸ் மீன்ஸ் நோ வேல்யூஸ். இங்கே வந்து என்ன யூஸ் பண்ணல, எந்த வேல்யூஸுமே ரிட்டன் ஆகலை. வித்தவுட் ரிட்டர்னால இங்கே ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் வராது. வித் ரிட்டன் வேல்யூஸ்னாலே கண்டிப்பாக என்ன வரும் அப்படின்னா ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்ஸ் வரும். யூ see here example main of void sum of int comma int, that is function declaration, then variable declaration int a comma b. Here just printf statement 2 values ரீட் பண்ணுறோம். ரீட் பண்ணுற வேல்யூஸை ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறோம். இந்த லைன் வந்தோடனே எங்கே போகும் அப்படின்னா சப் ப்ரோக்ராம் போகும். ஹியர் இந்த ஏ வேல்யூஸ் இங்கே ஆர்குமெண்ட்டாக பாஸ் ஆகுது. பியில் வந்து என்ன வாங்கிக்கோ அது இங்கே வந்து ஆர்குமெண்ட்டாக பாஸ் ஆகுது. இங்கே லோக்கல் வேரியபிள் டிக்ளரேஷன் இன்ட் சி அண்ட் சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. ஹியர் சம் வேல்யூஸ் வந்து பிரிண்ட் பண்ணுறோம். ஓகேவா? இங்கே என்ன அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் பண்ணுறதா இருந்தால் பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எங்கே வந்திருக்கணும், மெயினாக ஃபங்க்ஷனில் வந்திருக்கணும். இங்கே ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ மெயினாக ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அதனால தான் இங்கே ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதில் அசைன் பண்ணோம். பட் இங்கே ரிட்டர்ன் பண்ணலை. ஸோ என்ன மீனிங் அப்படின்னா இங்கே வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸில் பிரிண்ட் ஆகிடும். திஸ் இஸ் த அவுட்புட். என்டர் 2 numbers. ஜஸ்ட் ஸ்கேனஃபில் ரீட் பண்ணுறோம். 3 and 5. தென் sum equal to 8. Arguments passed to the subprogram, but no values written back to the main of program. That is called function with arguments without return values. Fourth category is function with arguments with return values. That is arguments pass பண்ணுறோம், ரிட்டர்ன்மே வந்து என்ன ஆகுது அப்படின்னா வருது. ஓகேவா? with argument with return values. Here example is main ofல பார்த்தீங்க அப்படின்னா int sum of int comma int 3 variables declare பண்ணோம். that is int a comma b comma c. printfல enter 2 numbers. scanfல வந்து 2 values ரீட் பண்ணுறோம். தென் ரீட் பண்ணதுக்கப்புறம் இங்கே c variable declare பண்ணியிருக்காங்க. c equal to sum of a comma b. this is the function call. function call பண்ணி அதில் என்ன வேல்யூ ரிட்டர்ன் ஆகுதோ அதை வந்து இந்த வேரியபிள் அசைன் பண்ணி printf கொடுக்குறோம். So sum of a comma b means cursor move to the subprogram, that is int sum of int a comma b. values ரிட்டர்ன் ஆகிறதுனால ரிட்டர்ன் டைப் என்ன இருக்குது அப்படின்னா int. இங்கே என்ன ஆர்குமெண்ட்ஸ் என்ன வேல்யூஸை ரீட் பண்ணமோ அந்த வேல்யூஸ் தான் அசைன் ஆகிருக்கும். அது ஆர்குமெண்ட்ஸாக பாஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. என்ன ஆட் பண்ணி என்ன வேல்யூஸ் இருக்கோ அது வந்து ரிட்டர்ன் சி பண்ணும். தென் நெக்ஸ்ட் இது எங்கே போகும் அப்படின்னா இந்த வேல்யூ ரிட்டன் ஆஃப் சிங்கிறப்ப இந்த இங்கே தான் ஃபங்க்ஷன் கால் ஆகிருக்கு. அந்த ஃபங்க்ஷன் கால்கான வேல்யூஸ் வந்து இந்த சியில் அசைன் ஆகிட்டு அந்த வேல்யூஸ் வந்து பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் மூலயமா பிரிண்ட் பண்ணுறோம். திஸ் இஸ் த அவுட்புட். That's all categories of function. There are 4 categories, that is function without arguments without return values, function without arguments with return values,
function with arguments without return values. Last one, function with argument and also with return values. Thank you.